மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இது சொல்லோடு விளையாடு. அம்மா வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? ஜெயந்தி. ஜெயந்தி. எங்கேருந்து வரீங்கம்மா? கரம்பக்குடியிலேருந்து. கரம்பக்குடினா என்னம்மா ஒரு பெருமை இருக்குங்களா, சொல்லுங்களேன். மண்டபம், திருமண மண்டபம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்குமா? அப்படியா? ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்களேன். என் பேர் பாண்டியன். உங்கள் ஊரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். எங்கள் ஊர் கரம்பக்குடி. எங்கள் ஊர் நெற்பயிர்கள் நல்லா நிறையா இருக்கும். நெற்பயிர்கள் விவசாயங்கள் நல்லா பண்ணுவாங்க. எங்கள் ஏரியா நல்லா இருக்கும். பக்கத்து பச்சை பசுமைன்னு இருக்கும். செம்மையாக இருக்கும். ஒரு தடவை நாங்கள் வரோம், சுற்றி காமிங்க எங்களுக்கு. என் பேர் மேத்தா, கரம்பக்குடியிலேருந்து வரேன். கரம்பக்குடியில் வரீங்க, ஓகே. ஒரே ஒரு போட்டிமா, இது தமிழ் புத்தாண்டு முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த நாளுக்கு அப்புறம் இறைவன் அருளாக உங்களுக்கு எல்லா செலவும் கிடைக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஒரு போட்டி நடத்தும், என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும். அக்காண்ட வந்துங்க ஆரம்பிச்சிடலாம். சும் சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். கரம்பக்குடியில் முந்திரி நிறைய கிடைக்கும். கிடைக்காது. கிடைக்கும். கிடைக்காது. நாங்கள் ரோட்டில் நின்று பஸ்ஸை நிப்பாட்டி வாங்கியிருக்கோம். இல்லை, இருக்காது அங்கே. அப்போ எங்கே இருக்கும்? அது வேறு பக்கத்து ஊரில் இருக்கும். சொன்னீங்கல்ல, எங்கே இருக்குன்னா இருக்காது. பக்கத்து ஊரில் தான் இருக்கு, எங்கள் ஊரில் இருக்காது. போட்டியில் அடிக்க இல்லைன்னு சொல்லணும். அப்படியா? சரி சரி. அக்கா என்னக்கா அவருக்கே விளக்கா கொடுத்து நிற்க மாட்டேங்கிறீங்களே. ஓகே, பலவா. சும் சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். உங்கள் ஊருக்கு வந்தால் சிக்கன் மட்டன் எடுத்து வலுவான சாப்பாடு கொடுப்பீங்க. அப்படிலாம் நான் பண்ணதில்லை. அந்த நாங்களாம் வெஜிடேரியன் பியூர். ஏன்னா இன்னைக்கு தமிழ் வர பிறப்பு நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். அந்த அதை பற்றி நாங்கள் எங்களுக்கு தயாராக கேட்டோம். உங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு இருந்தாலும் இப்போ நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால தான் சொன்னேன். போட்டி போகலாமா? போகலாம். சும் சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். இன்னைக்கு நாள் நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்க? இன்னைக்கு ஏதாச்சும் சைவ ஹோட்டலில் சாப்பிட்லாம். இப்படியே பதில் சொல்லிட்டு போவீங்க, நாங்களோட வேடிக்கை பார்த்துட்டே இருப்போமா? என்னன்னா சரி, ஒரு வாய்ப்பு தரேன். சரி, ஓகே. சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். இன்னைக்கு நீங்கள் நாம எல்லாம் சாப்பிட போகிறோம். இல்லை, முடியாதுங்க. நீங்கள் பில் பே பண்ணுறீங்க. இல்லை இல்லை, நான் பண்ண முடியாது. நான் பண்ண முடியாது. இல்லைங்க, நான் பண்ணுவேங்க. நீங்கள் தான் பண்ணணும். நான் பண்ண முடியாது. நான் இப்படி பேசுகிறீங்க? நான் அப்படி தான் பேசுவேன். பேசுனீங்கல்ல, அப்படி தான் பேச மாட்டேனாலும் சொல்லியிருக்கணும். வாங்க. சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். ஆமாம், நீங்கள் வந்து படி போலாமா? சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். நீங்கள் வரும்போது பஸ்ஸில் வந்தீங்க? நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். நீங்கள் பைக்கில் வந்தீங்க, நாங்கள் கேட்டோம்மா. பஸ்ஸில் வந்தோமா, வரல, எப்படி வந்தோம்னா தெரியாது, அப்படிலாம் சொல்லணும். நீங்களாம் எல்லாத்தையும் உண்மையாக சொன்ன எப்படி? இன்னொரு வாய்ப்பு தரேன். சியான் கவுனிக் ஸ்டால்ஸ். உங்கள் ஊரில் நெல்லாம் நிறையா கிடைக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கோயிலுக்கு தான் வந்தோம். உங்கள் ஊர்லேருந்து இங்கேயும் கோயிலுக்கு வந்தீங்க? இங்கே டிக்கெட் ரொம்ப ரேட்டுக்கு இதாக இருக்குது, அதான் பார்க்கலாம்ட்டு. கம்மியாக இருக்குது, அதனால் பார்க்க கம்மியாக இருக்குன்னு பார்க்க. உங்கள் ஊரில் நிறைய டிக்கெட் இருக்குமா? எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை. இது அந்த ஊரில் கரம்பக்குடியில் ஒன்றுமே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பூங்கா ஒன்று அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் அண்ணன் இப்படி கேள்வி கேட்குறது. நாங்கள் கோயிலுக்கு தான் வந்தோம், சரின்ட்டு இங்கே பார்க்கு வரலான்ட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்கிறீங்க, நிறைய இடத்துல உங்களை மறந்து உண்மையாக சொல்லிக்கிட்டு உண்மை தாங்க சொல்லக்கூடாது. பொய்யை கொஞ்சம் கலந்து தான் சொல்லிக்கிட்டு. நீங்கள் நல்லா பேசுவீங்களா? பேசுவீங்களா? கம்மியாக பேசுகிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அருமையாக பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த ப்ரோக்ராம் எங்கே எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க? இது வந்து சொல்லோடு விளையாடு. விளையாடு. நான் சொல்கிறேன், அப்படி சொல்லுங்கள். சொல்லோடு விளையாடு. சத்தமாக சொல்லாமல் விளையாடு. சொல்லோடு விளையாடு. தேங்க்யூ.